நான் வீட்ல இருந்து வெளில போக போறேன். வரவங்க வரலாம். ஏய் வேண்டாம் வேண்டாம்டி. அக்கா என்ன எல்லாரும் திரு முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. வெண்ணில அங்கே நிற்குதா? ஓகே. இன்னும் எத்தனை பேர் நிற்கிறாளுங்க? எல்லாம் புதுசாக இருக்காளுங்க. என்ன நிச்சயதார்த்த வீட்டில் ஜாம் ஜாம்னு இருக்கும் பார்த்தா எல்லாம் ரொம்ப சைலண்டாக இருக்கீங்க. என்ன மருது, நான் என்ன பேசினாலும் ஏதோ சொத்துல பங்கு வைக்கிற மாதிரி இந்த முறை முறைக்கிறீங்க. என்ன மருது, நேற்று பக்கத்தூரில் கனகாம்பரத்தோட கரகாட்டமா? எப்பயும் நீங்கள் தான் வழக்கமாக வந்து அமக்கலப்படுத்துவீங்க. நேற்று ஆளே வரலன்னு பேசிக்கிட்டாங்க. என்ன சண்முகம் எப்போ வந்த? நான் வந்துட்டு தான் இருக்கேன். நீ தான் ஒன்றும் குடிக்க வந்து தர மாட்டேங்கிற. என்னாச்சு? கோலை போட்டு ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு அடிச்சு பிடிச்சி வந்தா எல்லாரும் சைலண்ட் அப்படி உட்காந்துருக்கீங்க. ஆரம்பிக்கலையா? ஸ்வேதா, நம்ம அப்செட்டா இருக்கத பார்த்தா ஆள் அலுக்கு ஒரு கேள்வி கேக்குறாங்கடி. நேத்து நீ சொன்ன மாதிரி கோலப்பட்டி நடத்திடலாம். வா வா. ஆமாண்டி, அதான் நல்ல ஐடியா. வா ஸ்வேதா, சொல்றேன். ஏய் சண்முகம், இந்த கோல போட்டியில் ஸ்வேதாக்கு எதிர்த்தாப்புல வெண்ணிலாவை இறக்கி விடணும். வெண்ணிலா இந்த போட்டியில் ஜெயிச்சிருச்சு, ஸ்வேதா டென்ஷன் ஆயிடுவா. ஆனால் வெண்ணிலாவை பேச சம்மதிக்க வைக்கணுமே. என்ன பண்ணலாம்? ஏ வெண்ணிலா, இங்க வாமா. அப்புறம் அன்பான மக்களே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுல கோல போட்டி நடைபெற உள்ளது. எல்லாரும் தயாராயிருங்க. கோலம் போட்டி பத்தி நீ அனௌன்ஸ் பண்றியா? அப்ப அது அலங்கோலமா தான் இருக்கும். எதுக்கு அண்ணனை பார்த்து இப்படிலாம் பொறாமப்படுற? அண்ணன் பர்சனல்ல கொஞ்சம் அதிகம் தான், அதுக்கெல்லாம் பொறாமப்படக்கூடாது. புரியுதா? போட மேக்கப் போட்ட பேய். நீ தாண்டி மோகினி பிசாசு. போட டிராகுலா. நான் டிராகுலானா நீ கொள்ளுவே கொஞ்ச பிசாசா? நேரம் வாய் மூடுறியா? சும்மா ஓவரா பேசினா அவ்வளவுதான். நல்லா அனகோண்டா மாதிரி இருக்க. நிறுத்துறீங்களா? ஏற்கனவே அவர் பயத்துல பாத்ரூம் அலைஞ்சிட்டு இருக்காரு. நீங்க என்னடானா வரிசையா லிஸ்ட போட்டு இதவா அதவான்னு கூப்பிட்டு இருக்கீங்க. ஐயோ, சண்டையை நிறுத்திட்டு பேய் போட்டியை போய் பாருங்க. ஏங்க நேற்று நைட் எதுவும் பேய் படம் பார்த்தீங்களா? ஐயோ, போய் போட்டியை கவனிங்கன்னு சொல்ல வரேன். இப்பொழுது கோலாகலமான கோல போட்டி கொஞ்ச நேரத்துல ஆரம்பிக்கப்படுகிறது. ஓகே. எனக்கு போட்டியில கலந்துக்கிற அளவுக்கு வரைய தெரியாது. ஆனா வெண்ணிலா நல்லா கோலம் போடுவாள. போன திருவிழால அவங்க ஊர்ல அவதான் முத பரிசே வாங்கியிருக்கா. அவங்க ஊரெல்லாம் அதான பேசிக்கிறாங்க. நான் எப்போ சொன்னேன்? நீ எப்போ சொன்ன? ஊருக்காரங்க தான் வந்து கனவுல சொன்னாங்க, அதான் சொன்னேன். சரி, இப்போ ஸ்வேதாவுக்கும் வெண்ணிலாவுக்கும் போட்டி வைக்கலாம்ல? ஹேய், அவ சிங்கிளா என்ன பண்ண போறா? நாங்க ஹெல்ப் பண்றோம். ஏய் ஆமாண்டி, ஒத்துக்கோடி, நாங்க கூட இருக்கோம்ல. சரின்னு சொல்லுடி. ஓகே ஃபைன், ஐ அம் ரெடி. ஏய் வெண்ணிலா, நீயும் வரேன்னு சொல்லு. இப்பதானே சொன்னேன் உன் மாமா மேல பிரியம் ஜாஸ்தின்னு. அதை இந்த கோல போட்டியில கலந்துக்கிட்டு நிரூபிச்சு காமி. வா. வாங்க வாங்க. சரி, நானும் வரேன். இதுதான் என் தங்கச்சி. சரி, இப்ப போட்டி என்னன்னா, கோலத்துல அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்த எத்தனை பெருசா வரைய முடியுமோ அத்தனை பெருசா வரையலாம்.
பெருசாவும் சிறப்பாவும் வரையறவங்களுக்கு ஏய் ஏய் சூப்பர் அண்ணனே வந்துட்டாரு. இந்த போட்டியில நல்லா வரையறவங்களுக்கு அண்ணன் 5000 பரிசு கொடுப்பாரு. டேய் என்ன என் தலையை பார்த்த உடனே காசுல அனௌன்ஸ் பண்ற? அண்ணே போட்டியில வின் பண்றவங்களுக்கு தானே அந்த பரிசு. சரி ஓகே. யாரெல்லாம் போட்டி போட போறா? ஸ்வேதா, ரியா, சங்கீதா, நிவேதிதா இவங்களாம் ஒரு டீம், வெண்ணிலா மட்டும் ஒரு டீம். ஒரு ஆளை எதிர்த்து 4 பேரா? மாப்பிள ஒரு நிமிஷம். என் தங்கச்சி சிங்கிள் ஓமன் ஆர்மி தெரியும்ல? அது ஓமன் இல்ல, உமன். ஓமன்னா பேயின்னு அர்த்தம். ஏன் ஏன் ஆள் அழகு பேய் பேய்னு கொலை வெறியில அலையறீங்க? ஏன் பேய் மாதிரி கத்துறா? சரி ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? சரி போட்டியாளர்கள்லாம் தயாரா இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டி ஆரம்பிக்க போறோம். ஓகே ரெடியா இருங்க. என்னன்னு நான் இப்படி தனியால கோலம் போடுறது? நீ தானே உன் பிரியத்தை காட்டுறேன்னு சொல்லி அண்ணன்ட்ட சவால் விட்ட. இப்ப காட்டு. வெண்ணிலா, உன் பிரியத்தை காட்டுறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். மிஸ் பண்ணிடாத. நாங்க ரெடி. எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க, ரெடி பண்ணுங்க. என்ன பண்ணலாம்? அண்ணன் சொல்றதும் நியாயமா தான் இருக்கு. பாசத்தை காட்டுறதுக்கு இது சரியான சந்தர்ப்பம். எப்படி பாசத்தை காட்டி நிரூபிக்கிறது? எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இது முழுக்க முழுக்க அவங்க திறமை சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த போட்டிக்கான நேரம் உங்களுக்கு 1 hour தான். யாரும் யாரையும் காப்பிடிக்க கூடாது. புரியுதா? அப்புறம் இந்த போட்டியில யாரு வின் பண்றாங்களோ அவங்களுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி 5000 பரிசு. இப்ப போட்டி ஆரம்பிச்சிடலாமா? ரெடி 1 2 3. என்ன இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? சக்க புக்குன்னு ஆரம்பி. என்ன வெண்ணிலா, இன்னும் ஆரம்பிக்கலையா? என்னத்த அப்படி யோசிச்சுட்டு இருக்க? ஆரம்பிக்கிறேன்னு. பொன்னாச்சி அம்மா, நான் நினைச்ச மாதிரி மாமனை நல்லபடியா வரைஞ்சு முடிக்கணும். ஏய் நல்லா மிக்ஸ் பண்ணடி. அந்த கலர் கூட பண்ண. ஐயோ. வெண்ணிலா, பதட்டப்படாம டைம் பார்க்காம உனக்கு பிடிச்சத வர, சரியா? அவளோட போட்டி போட்டுக்கிட்டு ஜெயிக்கணும்னு அவளை மாதிரி நீ நினைக்காத, சரியா? மனசுக்கு பிடிச்சத வர. ஓகேண்ணே, இப்ப பாருங்க நான் எப்படி கலக்குறேன்னு. அங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? வா. ஜிலேபி, இந்த கோலப்பொடி அரிசி மாவுல பண்ணதா? ஏன்? இல்ல பசிக்குது, கொஞ்சம் எடுத்து சாப்பிடலான்னுதான். கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இது மாக்கல்ல பண்ணது. இதை எடுத்து தின்னுகின்னு தொலைச்சிடாதீங்க. அப்புறம் நேத்து உருண்டை மாதிரி டம்மு டம்முன்னு உருண்டை பொருள வேண்டியதுதான். சும்மாதான் கேட்டேன், எனக்கு தெரியாதா? ஐயோ, தெரிஞ்சிட்டாலும். சூப்பரா ஸ்வேதா, அவ என்ன ஆரம்பிக்கவே இல்லடி. அப்படியா? அப்ப நான் சீக்கிரம் முடிச்சிட்டேன். அப்பா முருகையா, ஆத்தா காளியாத்தா மாரியாத்தா, நீதாத்தா அந்த போட்டியில் ஜெயிக்க வைக்கணும். முருகா, தொடங்கிட்டாளா? வெரி குட் வெரி குட். தங்கச்சினா தங்கச்சி தான்.
அண்ணி சூப்பரா வரையறீங்க, கலக்கலா கோலம் போடுறீங்க. போட்டி முடிஞ்சதும் எல்லாரையும் உங்ககிட்ட டியூஷன் கத்துக்க வர சொல்றேன். வேலைக்கு வேலையும் ஆச்சு, வருமானத்துக்கு வருமானமும் ஆச்சு. அண்ணி சுவேதா சைடு சப்போர்ட் அதிகமாயிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, நாம தான் ஜெயிச்சாகணும். ஓகே ஹே, அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸ்வேதா, ஃபீல் பண்ணாதடி. நம்ம இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் ஆட் பண்ணி கிராண்டா மாத்திடலாம். ஓகேவா? சரிவா, போடலாம். போட்டி முடிய இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு. இந்த போட்டியின் பரபரப்பான இறுதிக்கட்ட நேரத்தை நாம நெருங்கிட்டு இருக்கோம். அதனால சீக்கிரமா எல்லாரும் பண்ணிடுங்க. சரி சரி, நீ கொஞ்சம் தள்ளுறியா? எப்படியும் அதை கெடுக்க தான் போற. அப்புறம் என்ன? நல்லப்பா, ஹெல்ப் பண்ணணும்ல. அண்ணி அதுதான் அண்ணன் போட்டோவை நல்லா வரைஞ்சிட்டீங்களே, அப்புறம் என்ன வர்றதுக்காக தேடிட்டு இருக்கீங்க? என்னம்மா யோசிக்கிற? இந்த அண்ணன் போட்டாவையும் பக்கத்துல வரைய போறியா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அது கக்கூசில தான் வரையணும். சிங்கப்படுத்திட்டானே. உண்மையை சொன்னா எதுக்கு முறைக்கிற? எவ்வளவு பொறாமை உனக்கு. இப்போ உன் படத்தை வேணா வரைய சொல்லவா? உன் படத்தையும் வரையலாம். கக்கூசில போய் வரைய சொல்றானே. நம்ம மூச்சு அப்படியா இருக்கு? அங்கேயாவது சொன்னேன் பாரு. மருது, ஃபேன்லாம் தூக்கிட்டு போறியா? ஓ, வெண்ணிலா வரையற பார்த்தா வேகுதோ? டேய், நீ மட்டும் என் கையில தனியா மாட்டணும், அப்ப தெரியும். பூங்கொதைக்கு வேக்குதான், அதான் ஃபேனு. பூங்கோதைக்கா? வேர்க்கட்டும். அப்படியாச்சும் உடம்பு குறையுதான்னு பாப்போம். என்னது? இல்ல, ஒக்கா மேல இருக்கிற பாசத்துல இல்ல பாசத்துல வலிக்கி கிழக்கி விழுந்துடாதீங்கன்னு சொல்ல வந்தேன். ஏய், ஏனே பொசுக்கு அவனை கூப்பிட்டு இருக்க? ஒரு சோக்கு அடிக்க விட மாட்டேறிய. போனே போ. ஐயா, இவ்வளவு கோவக்காரனா இருக்கேன். சித்ரா படம்.
ஸ்வேதா, அந்த லூசு சித்ரா படத்தையும் சேர்த்து வரைஞ்சு வச்சிருக்கா. மனசுக்கு பிடிச்சத வரையறது தானே போட்டி. சித்ராவையும் சேர்த்து வரைஞ்சா இவ அதிகமா பார்த்து பழகாத சித்ரா எப்படி இவளுக்கு பிடிச்சவளாவா? அண்ணனை கவர் பண்றதுக்காக தான் இதை வரைஞ்சிருக்கா. ஆனா கண்டிப்பா அது நடக்காது. நீ கான்ஃபிடென்ட்டா வர. என்ன வெண்ணிலா, உனக்கு மனசுக்கு பிடிச்ச வரைய சொன்னா நீ சித்ரா படத்தை வரைஞ்சு வச்சிருக்க. அண்ணே, மாமா வேற சித்ராக்கா வேறயா? என்னால எப்பவுமே பிரிச்சு பார்க்க முடியாது. இப்பவும் மாமா மனசுல சித்ராக்கா தான் நிறைஞ்சிருக்காங்க. அது மாமாவோட மனச புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இது மாமாவுக்கே பிடிக்காம நான் தோத்தாலும் பரவாயில்ல, எனக்கு பிடிச்சத நான் வரைஞ்சிட்டேன். சரி ஓகே, நான் போய் அண்ணனை கூட்டு வந்துடுறேன். வரும்போது காசோட வந்துடும். அதிலே இரு நீ. போட்டியாளர்லாம் அப்படியே அமைதியா இருங்க. இதுக்கு மேல எதுவும் வரையக்கூடாது. நான் போய் அண்ணனை கூட்டு வந்துடுறேன். சித்தி சொல்றேன்லாம் வரையக்கூடாதுன்னு சும்மா இருங்க. என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, எல்லாமே அவளுக்கு ஃபேவரா நடக்கிற மாதிரி இருக்கு. ஏதாவது செய்யுங்க. வீடு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். தங்கச்சி, படம் சூப்பரா இருக்கு. நம்மளுக்கு தான் 5000 ரூபா. தங்கச்சி இதை புடி. நீ ரொம்ப டயர்டா இருக்க, நான் போய் தண்ணி எடுத்து வந்துடுறேன். இந்தா குடி. ஷப்பா, பார்த்த எனக்கே எவ்வளோ டயர்டாக இருக்கேன். அப்போ உட்காந்துட்டு கோலம் போட்ட உனக்கு எவ்வளோ டயர்டாக இருக்கேன். எனக்கும் தண்ணி கொடு, எனக்கு டயர்டாக இருக்கு. பொம்பளை ஆளுகளாம் எப்படித்தான் உட்காந்த இடத்துல அவ்வளோ பெரிய கோலத்தை போடுறாங்களோ, எனக்கே உடம்பு இப்படி வலிக்குதப்பா. அப்புறம் வெண்ணிலா, இந்த போட்டியில் கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிப்போம். அதனால உனக்கு கிடைக்கிற 5000 ரூபாயில ஒரு 10% அண்ணனுக்கு கொடுத்துரு, நைட்டு செலவுக்காகும். நீ கொடுக்குறது இந்த கார்த்திகளுக்கு தெரியாம கொடு, இல்லைன்னா அவனு கூடவே வந்துடுவேன். என்னடா கோலம் கலைஞ்சிருச்சு? ஐயோ போச்சா?